இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எந்த நிமிடத்தில் இயேசு வரலாம். ஆண்டவர் இயேசுவை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் சுத்திகரிக்க வேண்டும். உபவாச நாட்களிலே உபவாசம் பண்ணி நம்ம சுத்திகரிக்கணும். அதுக்காக தான் அவ்வப்போது உபவாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். குறைஞ்சது ஒரு 3 நாட்களாவது வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அவங்க சுத்திகரிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், இச்சைகள், வேற என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு எருசலேம் ஆலயத்தை சுத்திகரிக்கிற சமயத்தில் கீத்ரோன் ஆற்றிலே கொண்டு போய் எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள், ஓட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த அதிகாரங்களை கடைசியில பார்க்கிறோம். அவர்களாம் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் பரலோகத்தை திறந்தார். வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு வர வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் உற்சாகம் வர வேண்டும் என்றால் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க